27க்கு அப்புறம் எனக்குலாம் நாங்க நார்மலா பசங்க எல்லாம் கிரவுண்ட்ல நின்று திடீர்னு ஒரு பையன் வந்து பத்திரிக்கை குடுத்துட்டு மச்சா டக்குன்னு என்னடா இங்கதான்டா இருந்த போன வாரம் இல்ல மச்சா டக்குன்னு வீட்டுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க வந்துடுறா அப்படின்றான். சோ அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப மயான அமைதியாகுது. கல்யாணம் பண்றான் அப்படின்ட்டு அவனை பத்தி யோசிக்கிறது எல்லாம் பாயிண்டே கிடையாது. அது ஷாக்கு தான். டைரக்டா இப்ப என்ன நோக்கிதான் ஃபிங்கர்ஸ் திரும்புது. நான் வீடு வாங்கிட்டேன் மச்சான் அப்படின்றாங்க. ஓ அப்படின்ட்டு நம்ம போறோம். ஓகே மச்சான் ஒய்ஃபு கன்சீவ் ஆயிருக்கிறாப்புல. சூப்பர்ரா மச்சான் பையன் மச்சான் பொண்ணு காது குத்தணும்டா ஸ்கூல்ல சேர்க்கிறேன்டா. ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு ஒரு அப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம வந்து நீ எதுக்கு தேவையில்லாம இப்ப அவங்களுடைய லைஃப பார்த்து இதுவாயிருக்கு உனக்கு ஒண்ணு இருக்குதுல்ல. அப்ப ஒன்ஸ் 27க்கு அப்புறம் லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கான தருணங்கள் கம்மியாயிட்டே வரும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா லைஃப் பலார்னு ஒரு 2-3 அறை விழும். ஓகேங்களா? பட்னு ரியாலிட்டி என்னன்றது தெரியும். அதுக்கு முன்னாடி ட்ரீம் தான். ஓகேங்களா?